இந்த ஒரு விஷயத்த வெறும் 11 முறை கேட்பதாலே உங்க அதிர்ஷ்டம் உண்மையிலேயே மாறிவிடும். இது எந்த மோட்டிவேஷனும் இல்லை. இது ஒரு சக்தி வாய்ந்த ரெப்பிட்டிஷன் டெக்னிக். இது உங்க ஆழ்மனதை அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. வணக்கம். இன்று நாம ஒரு மிக எளிமையான பயிற்சியை செய்ய போறோம். இதை வெறும் 11 முறை கேட்பதன் மூலம் நீங்க உங்க ஆழ்மன சக்தியை மாற்ற முடியும். உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் என்பது சும்மா ஒரு வாய்ப்பு மட்டுமில்லை. அது உங்க மைண்ட் செட், உங்க நம்பிக்கையின் விளைவு. 2 பேர் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு வாய்ப்பை பார்க்கிறார், மற்றவர் அதை புறக்கணிக்கிறார். ஏன்? ஏனென்றால் அவர்களின் நம்பிக்கை வேறுபட்டது. நீங்க உள்ளுக்குள் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று நம்பினால் உங்க ஆழ்மனம் அதற்கேற்ற ஆதாரங்களை தேடும். ஆனால் நீங்க நான் அதிர்ஷ்டம் மிக்கவள் என்று நம்பினால் உங்க கவனம் மாறிவிடும். நீங்க வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க சாத்தியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏனெனில் அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து உருவாகாது. அது முதலில் உங்க மனதில் உருவாகிறது. நம்பிக்கையின் சக்திதான் அதிர்ஷ்டம். நீங்க நான் லக்கி என்று நம்பினால் உங்க ஆழ்மனம் அதற்கேற்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும். அது உங்களை வாய்ப்புகளின் பக்கம் தள்ளும். நீங்க அறியாமலே நல்ல தேர்வுகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க நம்பிக்கையுடன் இருப்பீங்க. அந்த நம்பிக்கையே உங்களை முன்னே கொண்டு செல்கிறது. உங்க மனம் ஒரு ஃபில்டரை போல வேலை செய்கிறது. உங்க நம்பிக்கையுடன் பொருந்தும் விஷயங்களையே அது உங்களுக்கு காட்டும். அதனால் நம்பிக்கை என்பது ஒரு சிந்தனை மட்டுமில்லை. அது உங்க முழு வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. ரியாலிட்டி ஷிஃப்ட்ஸ். உங்க நம்பிக்கை மாறும்போது உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். மெதுவாக நீங்க கவனிப்பீங்க. விஷயங்கள் உங்க பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். சிறிய வெற்றிகள், எதிர்பாராத உதவிகள், சரியான நேரம் எல்லாமே ஒத்துப்போக ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்ன? நீங்க மாறிவிட்டீர்கள். உங்க அணுகுமுறை மாறிவிட்டது. உங்க ரியாக்ஷன் மாறிவிட்டது. அந்த உள்ளார்ந்த மாற்றமே வெளிப்புற முடிவுகளை உருவாக்குகிறது. ஏனெனில் உங்க வாழ்க்கை வெளியிலிருந்து மாறாது. அது முதலில் உங்களுள் மாறுகிறது. இப்போ ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு அமைதியான இடத்தில் நல்லா தளர்வாக உட்கார்ந்துக்கோங்க. எந்த சத்தமும் இல்லாத இடம். உங்களை யாரும் டிஸ்டர்ப் செய்யாத இடம். மொபைலை பக்கத்தில் வைக்கவும். இந்த தருணத்தை முழுவதும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. இப்போது அமைதியாக உட்காருங்க. அல்லது விரும்பினால் படுத்துக்கொள்ளலாம். உங்க உடலை முழுவதும் ரிலாக்ஸ் ஆக விடுங்க. தோள்களில் இருக்கும் டென்ஷனை விடுங்க. முகத்தை ரிலாக்ஸ் செய்யுங்க. உங்க முழு உடலையும் தளர்த்தி விடுங்க. எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. இது முழுவதும் உங்களுக்கான நேரம். மெதுவாக உங்க சிந்தனைகளை மந்தமாக்குங்கள். இந்த செயல்முறையில் முழுமையாக செல்ல உங்களை அனுமதியுங்கள். ஏனெனில் நீங்க ரிலாக்ஸாக இருக்கும்போதுதான் உங்க ஆழ்மனம் புதிய நம்பிக்கைகளை ஏற்கும். இப்போது கண்களை மெதுவாக மூடுங்க. உங்க கவனத்தை உங்க மூச்சின் மீது கொண்டு வாங்க. மெதுவாக ஆழமாக சுவாசிக்கவும். அதே வேகத்தில் வெளியே விடவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் புதிய நேர்மறை சக்தியை உள்ளே கொண்டு வாங்க. ஒவ்வொரு வெளியேற்றத்திலும் மன அழுத்தம், சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே விடுங்க. மீண்டும் மெதுவாக சுவாசிக்கவும். மெதுவாக வெளியே விடவும். ஒவ்வொரு மூச்சுடனும் நீங்க இன்னும் அமைதியாகி வழிகிறீர்கள். உங்க உடல் ரிலாக்ஸ் ஆகிறது. உங்க மனம் அமைதியாகிறது. சிந்தனைகள் மெதுவாக குறைகின்றன. நீங்க ஒரு அமைதியான நிலைக்கு செல்கிறீர்கள். இதுவே உங்க ஆழ்மனம் திறந்த நிலையில் இருக்கும் தருணம். இப்போது உங்க மனதை முழுமையாக அமைதியாக விடுங்க. எந்த சிந்தனையும் வந்தால் அதை தடுக்க வேண்டாம். அதை கவனித்து விடுங்க. மெதுவாக சிந்தனைகள் குறைகின்றன. சில நேரங்களில் முழு அமைதி வரும். அந்த அமைதியை உணருங்க. இப்போது இந்த தருணத்தில் இருங்க. கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை. இப்போது மட்டும். நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்க அமைதியாக இருக்கிறீர்கள். இப்போது மெதுவாக உங்க உள்ளார்ந்த கவனத்தை கொண்டு வாங்க. மெதுவாக மென்மையான குரலில் சொல்லுங்க, நான் உண்மையாகவே மிகவும் அதிர்ஷ்டசாலி. அதை அவசரமாக சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையையும் உணருங்க. மீண்டும் சொல்லுங்க, நான் உண்மையாகவே மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு முறை சொல்லும்போது உங்க நம்பிக்கை அதிகரிக்கிறது. உங்க மனம் இந்த புதிய அடையாளத்தை ஏற்க ஆரம்பிக்கிறது. ஏனெனில் நீங்க மீண்டும் மீண்டும் சொல்வதே உங்க உண்மையாக மாறுகிறது. இதை 2 அல்லது 3 முறை மெதுவாக மீண்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அதை உணருங்க. உங்க மார்பு பகுதியில் ஒரு சுடர் உணர்வு இருக்கும். ஒரு நேர்மறை அதிர்வு. அது உங்க முழு உடலுக்கும் பரவுகிறது.
இப்போது உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான தருணங்களை கற்பனை செய்யுங்க. சிறிய விஷயங்கள் உங்க பக்கம் நடக்கின்றன. நீங்க சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கிறது. உங்க வேலைகள் எளிதாக முடிகின்றன. நீங்க உணர்கிறீர்கள், எல்லாமே எனக்காக வேலை செய்கிறது. இந்த உணர்வை ஆழமாக உணருங்க. இப்போது மீண்டும் சொல்லுங்க, நான் உண்மையாகவே மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதனை உறுதியுடன் மீண்டும் சொல்லுங்க. இப்போது நீங்க இதை 11 முறை சொன்னதாக கற்பனை செய்யுங்க. அந்த வார்த்தைகள் இப்போது நம்பிக்கையாக மாறிவிட்டன. இப்போது அது ஒரு சிந்தனை இல்லை, அது உங்க அடையாளம். இப்போது மெதுவாக சொல்லுங்க, நன்றி, நான் உண்மையாகவே அதிர்ஷ்டசாலி. மீண்டும், நன்றி, நான் உண்மையாகவே அதிர்ஷ்டசாலி. இந்த நன்றியுணர்வை உணருங்க, ஏனெனில் நன்றியுணர்வே மிக சக்தி வாய்ந்த சக்தி. இப்போது சில நொடிகள் அமைதியாக இருங்க. இந்த உணர்வை உங்க உள்ளத்தில் நிலைநிறுத்துங்க. இந்த பயிற்சியை தினமும் 2-3 நிமிடம் செய்யுங்க. ஏனெனில் ரெப்படிஷன் உங்க ஆழ்மனத்தை மாற்றும். நீங்க தினமும் ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்துகிறீர்கள். நான் அதிர்ஷ்டசாலி. அது உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இது மாயாஜாலம் இல்லை, இது உங்க மனதை ரீப்ரோகிராமிங் செய்யும். நீங்க மீண்டும் மீண்டும் சொல்வதே உங்க வாழ்க்கையாகிறது. இப்போது முடிவு உங்க கையில் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்து மறந்து விடுவீர்களா அல்லது உங்க தினசரி பழக்கமாக மாற்றுவீர்களா? நீங்க உண்மையாகவே உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்க விரும்பினால் இன்றிலிருந்து இதை தினமும் கேளுங்க. கமெண்டில் எழுதுங்க, நான் அதிர்ஷ்டசாலி. இது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லை, இது உங்க தீர்மானம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க அதிர்ஷ்டசாலியாக மாறவில்லை, நீங்க அதிர்ஷ்டசாலி என்று தீர்மானிக்கிறீர்கள். அந்த தீர்மானமே உங்க அதிர்ஷ்டத்தை மாற்றுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.